தமிழக முன்னேற்றத்திற்கு தவேக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி அனைத்து சௌராஷ்டிரா சமூக கூட்டமைப்பு மனு. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சாதனை படைத்ததற்காக அனைத்து சௌராஷ்டிரா சமூக கூட்டமைப்பு மற்றும் சௌராஷ்டிரா சமுதாய மக்களின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து அனைத்து சௌராஷ்டிரா சமூக கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தலைவர் கே. தினேஷ் சௌராஷ்டிரா மக்கள் அதிக அளவில் வசிக்கும் மதுரை தெற்கு தொகுதியில் சௌராஷ்டிரா சமுதாயத்தைச் சார்ந்த பிரமுகருக்கு வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று எம் கோபிசனுக்கு வாய்ப்பு வழங்கியதற்கு பிரதி பலனாக சௌராஷ்டிர சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து வாக்களித்து வெற்றி பெறச் செய்துள்ளனர். இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழக வெற்றிக் கழக தலைமைக்கு எங்களது சௌராஷ்டிர சமுதாய மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து தவேக தலைமையிலான நிர்வாகம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மக்கள் சேவை செய்து சிறக்க வாழ்த்துக்கள். சௌராஷ்டிர சமுதாய மக்கள் சமூக சிந்தனை கொண்டவர்கள். இதற்கு சான்றாக சுதந்திரம் பெறுவதற்கு முன்பும் பின்பும் அரசியலிலும் பொது வாழ்விலும் சாதித்து காட்டிய முன்னோர்கள் பலர் உள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வ மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட அமைச்சவை அவசியம். மக்கள் பணியை செய்ய சௌராஷ்டிர சமுதாய மக்கள் சற்றும் சளைத்தவர்கள் இல்லை என்பது வரலாறு. அந்த வகையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சௌராஷ்டிர சமுதாயத்தை சார்ந்த தவேக வை சேர்ந்த கோபிசனுக்கு ஆட்சியில் அமைச்சர் பொறுப்பை வழங்க வேண்டும். சிறந்த பொறியாளரும் தொண்டுள்ளமும் நுட்பமான வளர்ச்சிக்கான தீர்க்கமான திட்டங்களை தன்னகத்தே கொண்டவர் கோபிசன். நிச்சயம் தங்கள் கட்சிக்கும் ஆட்சிக்கும் நற்பெயரை பெற்றுத்தருவார் என்பது நிச்சயம். சௌராஷ்டிரா சமூக கூட்டமைப்பு மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்றார். இதில் முன்னாள் தலைவர் டி.ஆர். மோகன்ராம், துணைத் தலைவர் குபேந்திரன், பொதுச் செயலாளர் குமரேஷ் பாபு, பொருளாளர் ராம் லட்சுமண், இணைச் செயலாளர்கள் ஸ்ரீனிவாசன், சூர்யா, பிரகாஷ் மற்றும் சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி கமிட்டி மெம்பர் ஓ.ஜே. கணேஷ், வழக்கறிஞர் சரவணன் உட்பட பலர் உடன் இருந்தனர். கோரிக்கையையும் நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். அவர் தொகுதி மக்களுக்கல்ல, கட்சிக்கும் ஆட்சிக்கும் சிறப்பாக தொண்டாற்றுவார் என்பது எங்களுக்கு நம்பிக்கை. அதை அவர் கோரிக்கையை இந்த கோரிக்கையை தளபதி விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவார் என்று நம்புகிறோம். அதற்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங். நாளைக்கு பதவியேற்பு விழா நடக்கிறது. அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு சௌராஷ்டிரா கம்யூனிட்டிங்கிறது சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்தும் சரி, சுதந்திரத்துக்கு பின்னாலேயும் சரி, அரசாங்கத்துக்கு ஒரு உறுதுணையாக இருந்து எல்.கே. துளசிராம் அவர்கள் இந்த பிற்பட்ட மக்களுக்கு அந்த கோட்டான்னு சொல்லி சிஸ்டத்தை கொண்டு வந்தவரே அவர் தான், எல்.கே. துளசிராம் அவர்கள். அவருக்கு அப்புறம் டி.கே. ராமா அவர்கள், என்.எம்.ஆர். சுப்புராமன் அவர்கள், இவர்களெல்லாம் வரலாற்று நாயகர்கள். அதற்கு பின் வந்த ஏஜி சுப்ராமன் அவர்கள், ஏஜிஎஸ் ராம்பாபு அவர்கள், ஓஎஸ் அமர்நாத் அவர்கள் மதுரையிலிருந்து, அப்புறம் எஸ்.எஸ். சரவணன் அவர்கள், இவங்களெல்லாம் மதுரையிலிருந்து, அப்புறம் எஸ்.ஆர். ராதா அவர்கள் மந்திரி பதவி கூட வகிச்சிருக்கார் எங்கள் கம்யூனிட்டியிலேருந்து. ஸோ நல்ல சேவை செஞ்சுருக்காங்க. எஸ்.ஆர். ராதா அவர்கள் திராவிட பாரம்பரியம் ஆரம்பத்திலிருந்தே இருந்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்களுடன் அவர் கட்சி துவக்கும்போது வெளியில் வந்த 6 பேர்களில் எஸ்.ஆர். ராதாவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ எங்கள் கம்யூனிட்டி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா அதில் கடைசி வரைக்கும் ஸ்டடியாக நிற்பாங்கங்கிறதுக்கு உதாரணம் எஸ்.ஆர். ராதா. கடைசி வரைக்கும் அவர் அதிமுகவில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வகித்தார், அமைச்சர் பதவியை வகித்தவர். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சேவை செய்தவர். எங்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கும் கோபிசன் அவர்கள் எஸ்.ஆர். ராதாவின் மறு உருவமாக அவரை பார்க்கிறோம். அவர் அந்த அளவுக்கு சிறப்பு பெறுவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் உரிமையுடன் அவரிடம், விஜய் அவர்களிடம் மந்திரி பதவியை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் இவங்க சௌராஷ்டிரா முன்னேற்ற கழகம். ராமதாஸ் தலைவர், சௌராஷ்டிரா முன்னேற்ற கழகம். சேகர், சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பாஸ் பிரசிடென்ட்.